நண்பர்களே, ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கான கட்டணம் அதிகரிக்க போகுதுன்னு எல்லோருமே நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. அதாவது நீங்க ஏடிஎம்ல அடிக்கடி பணம் எடுக்கிறவங்களா இருந்தா இனிமே கொஞ்சம் கவனமா இருக்கணும். அவ்வளவுதாங்க, வேற ஒன்னும் கவலைப்பட தேவையில்லை. விஷயம் என்னன்னா, ஏடிஎம்ல அடிக்கடி பணம் எடுப்பதற்கான கட்டணத்தை அதிகப்படுத்த போறாங்க. சரி, அதை பத்தி கொஞ்சம் விவரமா பார்க்கலாம். நீங்க மும்பை, சென்னை, பெங்களூரு, டெல்லி போன்ற ஏதாவது ஒரு பெரிய பெரிய மெட்ரோ சிட்டில வசிக்கிறவங்களா இருந்தா ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு மாசத்துக்கு 5 ஃப்ரீ டிரான்சாக்ஷன் கொடுக்கறாங்க. அதாவது 5 முறை எந்த கட்டணமும் இல்லாம ஏடிஎம்ல பணம் எடுத்துக்கலாம். ஆனா 5வது முறைக்கு மேல நீங்க பணம் எடுக்க போறீங்க. அதுவும் நீங்க வச்சிருக்கிற ஏடிஎம் கார்டு ஒரு வங்கியோடது. ஆனா பணம் எடுக்கிற ஏடிஎம் சென்டார் வேற வங்கியோடது. அப்படிங்கிற பட்சத்துல தான் உங்களுக்கு இந்த கட்டணம் பிடித்தம் செய்வாங்க. அந்த கட்டணம் முன்பு 17 ரூபாயா இருந்துச்சு. அதைத்தான் இப்போ 2 ரூபாய் அதிகப்படுத்தி 19 ரூபாயா கூட்டியிருக்காங்க. அதே மாதிரி ரூரல் பகுதிகளில் வசிக்கிறவங்களுக்கு ஏடிஎம்ல பணம் எடுக்கிறதுக்கான ஃப்ரீ டிரான்சாக்ஷன் லிமிட் என்பது 3 முறை மட்டும்தான். அவங்களுக்கும் அந்த 3வது முறைக்கு மேல பணம் எடுக்கிறப்போ முன்பு 17 ரூபாயா இருந்த கட்டணத்தை இப்போ 2 ரூபாய் அதிகரிச்சு 19 ரூபாயா மாத்த போறாங்க. அது மட்டும் இல்லாம நான் பினான்சியல் டிரான்சாக்ஷன் என்று சொல்லப்படுற இந்த மினி ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறது, பேலன்ஸ் செக் பண்றது, இதுக்கெல்லாம் கூட 6 ரூபாயிலிருந்து 7 ரூபாயா அதிகப்படுத்திருக்காங்க. இந்த கட்டண அதிகரிப்பு வருகிற மே மாதம் 1ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா அறிவிச்சிருக்காங்க. இந்த தகவல் முக்கியமானதுன்னு தோணுச்சுன்னா உங்க நண்பர்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் இதை மறக்காம ஷேர் பண்ணுங்க. மேலும் நிதி தொடர்பான முக்கிய தகவல் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தயவு செஞ்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறது உங்களுக்கும் நன்மை, எனக்கும் மகிழ்ச்சி. நன்றி.